பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பதிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை கொண்ட ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்கப்பா. ஒரு மனிதனுடைய வார்த்தையல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை மக்கள் கேட்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1 to 14 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 1 to 14. எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லாரும் வேதாகமத்தை யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. பக்கம் புதிய ஏற்பாட்டில் 132ஆம் பக்கம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் 14ஆம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பிரதரோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து 1 to 14 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசருடனே கூட உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு, ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாட்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதங்களை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். அல்லேலூயா. ஒரு அருமையான வேத பகுதியை நாம் வாசித்தோம். இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 5000 ஆண்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா பெண்கள், குழந்தைகள் எல்லாமே நம்ம சேர்த்து ஒரு 15 to 20,000 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேருங்க? 15 to 20,000 பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு பட்டணத்திலிருந்து தூரமான ஒரு இடத்திற்கு இயேசுவை தேடி வந்திருக்கிறாங்க. அங்க கடைகள் இல்லை. போய் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு கடை இல்லை. மக்கள் கிட்ட பொருட்களும் இல்லை. சமைச்சு சாப்பிட்றதுக்கு பொருட்களும் இல்லை. என்ன இருந்துச்சு? ஒரு சின்ன பையன்கிட்ட 5 வார்கோதுமை அப்பம், பார்லி லோவ்ஸ் இருந்துச்சு. 2 சின்ன மீன்கள் இருந்தது. பசியுள்ள 15,000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு இந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆண்டவர் கொடுத்து அவங்களை திருப்தியாய் போஷித்தார். ஹல்லேலூயா. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஒரு அற்புதம் தான் 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கு இல்லையா? இந்த 4 சுவிசேஷ புத்தகங்கள்லையும் காணப்படுகிற ஒரே அற்புதம் இதுதான். மற்ற அற்புதங்கள்லாம் ஒரு வேளை யோவான்ல இருக்காது, மீதி புத்தகங்கள்ல இருக்கும். இல்லை மார்க்கில் இருக்காது, மீதி புத்தகங்கள்ல இருக்கும். ஆனால் இந்த அற்புதம் பாருங்க, எல்லா சுவிசேஷ புத்தகங்கள்லையும் உங்களால் பார்க்க முடியும். யோவான் கொஞ்சம் ஆழமாக இந்த அற்புதத்தை அழகாக விவரித்து சொல்லுகிறார். அதனால நம்ம யோவான் புத்தகத்திலிருந்து இதை நாம் பார்க்க போகிறோம். கடைசியாக முடிக்கும் பொழுது ஒரு சங்கீதத்தோடு நாம் சேர்த்து பார்த்து நாம் முடிக்க போகிறோம். நாம் 3 காரியத்தை இந்த சம்பவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் காரியம்,
அற்புதத்தை எதிர்பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய மனதிலே கணக்கு போடக்கூடாது. சொல்லுங்க, அற்புதங்களை எதிர்பார்க்கிற நீங்களும் நானும் நம்மளுடைய மூளையை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஞானத்தை பயன்படுத்தி ஒரு கணக்கை போடக்கூடாது. இங்கிலீஷில் லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படின்னா அப்படி, அப்படின்னா இப்படி, அப்படின்னா செயல்படாது அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய லாஜிக்கல் திங்கிங் என்று சொல்லுவாங்க. இங்கே ஒருத்தர் கணக்கு போடுறாரு பாருங்க. அவர் கணக்கில் புலியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். யார் அவர்? யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7 வசனங்கள் வாசித்தா பிலிப்பு என்கிற தேவனுடைய சீடர் ஒரு சூப்பராக ஒரு கணக்கு போடுறாரு. பார்க்கலாங்களா? தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். இங்க பிலிப்பு ஆண்டவருடைய சீடனாகிய 12 பேர்ல ஒருத்தர் தான் பிலிப்பு. பாருங்க, இந்த பிலிப்பு ஒரு கணக்கு போடுறாரு. என்ன சொல்றாரு? இந்த மாதிரி 200 தினாரி ஆகுங்க இவங்க எல்லாருக்கும். அதாவது 15,000 பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டோம்னா எவ்வளோ ஆகும்? 200 தினாரி ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்குரிய காசுபடி அந்த 200 தினாரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,30,000 ரூபாய். எவ்வளோ? 14,30,000 rupees. அப்போ டிவைடட் பை 15,000, அதாவது 14,30,000 15,000 பேர் இருக்காங்க இல்லையா, நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா 95 ரூபாய் வருகிறது. அப்போ எவ்வளோ அழகா கணக்கு போட்டிருக்காரு பாருங்க. யாரு? பிலிப்பு, ஆண்டவருடைய சீடன் ஆகிய பிலிப்பு இவ்வளோ பேருக்கு போஷிக்கணும்னு சொன்ன உடனே கணக்கு போட்டார். ஒரு தலைக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி பக்காவாக கணக்கு போட்டு, ஆண்டவரே இவ்வளோ ரூபாய் ஆகும், அந்த ரூபாய்க்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கணக்கு போட்டார். நம்மளும் சில நேரங்களில் கணக்கு போடுவோம். ஆண்டவரே எனக்கு 32 வயசு ஆகுது, இதுக்கு மேலே எனக்கு மாப்பிள்ளை எப்படி வருவாங்க? இப்படி தான் வருவாங்க, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு அப்படியே நமக்குள்ள ஒரு கணக்கு போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவோம். ஆண்டவரே வாய்ப்பில்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு வேளை வியாதியில் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கணக்கு போட்டுட்டு, இவ்வளோ செலவாகும், என்கிட்ட காசு இல்லை, யார் யார்கிட்ட போய் கடன் கேட்கறது அப்படின்னு சொல்லியும் நம்ம கணக்கு போட்டு வைக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க. இங்கே பிலிப்பு பயங்கரமாக கணக்கு போட்டார். அவர் கணக்கு போட்டது சரியா தப்பா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். சரியா கணக்கு போட்டாரா தப்பா கணக்கு போட்டாரா? சரியா பக்காவாக கணக்கு போட்டார். ஏன்னா கணக்கில் ரொம்ப ஞானமாக இருப்பார் போல இருக்கு. பக்காவாக கணக்கு போட்டார். நம்மளும் சில நேரங்களில் கரெக்டாக தான் கணக்கு போடுறோம். சில நேரங்களில் பக்காவாக கணக்கு போட்டு எழுதியும் வைக்கிறோம். ஆண்டவரே இதெல்லாம் இருக்குது, எனக்கு எப்படி நடக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக கணக்கு போடுறோம். கணக்கு போடுறது ஓகே தான். ஆனால் அசாதாரணமான சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு நம்ம கூட இருக்கும் பொழுது இந்த சாதாரணமான கணக்குனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த சாதாரணமான நீங்களும் நானும் போடுகிற கணக்குனால உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அசாதாரணமான பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆனா உங்க கணக்குனால தீர்த்து வைக்க முடியாத காரியம் ஆண்டவராகிய இயேசுனால தீர்த்து வைக்க முடியும். அதனால அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கணக்கு போட்டு ஆண்டவர்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. பெங்களூருக்கு பக்கத்தில் மைசூர் என்கிற ஒரு பட்டணம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். மைசூருக்கு பக்கத்தில் இன்னொரு குட்டி பட்டணம் இருக்குது, அங்கே ஹுன்சூர் என்கிற ஒரு பட்டணம் இருக்குது. அங்கே ஒரு சபை இருக்குது, ஷெக்கினா க்ளோரி என்கிற ஒரு திருச்சபை அங்கே ஹுன்சூர் என்கிற ஒரு சின்ன பட்டணத்தில் இருக்குது பாருங்க. நம்மளுடைய சபையை சார்ந்த ஒரு குடும்பம் அங்கே இருக்கிறது. அதனால் நானும் அங்கே போய் பார்த்துருக்கிறேன். அந்த சபையில் நிறைய பேர், நம்ம சபை மாதிரியே நல்ல பெருசாக இருக்கும், நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கூட்டம், கிராமங்கள்லேருந்து வண்டி, லாரி, டிராக்டர்லாம் ஏறி வருவாங்க சபைக்கு. அங்கே வருகிற மக்கள்லாம் ஏழை ஜனங்கள். அங்கே பாதிக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நரிக்குறவ ஜனங்கள். நரிக்குறவர் ஜனங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? படிப்பறிவு அவ்வளோவா இருக்காது. நரிக்குறவ ஜனங்கள் வராங்க. அவங்க எப்படின்னா இங்கிருந்து பிரசங்கம் பண்ணுற எல்லாத்தையும் இம்மீடியட்டாக விசுவாசிக்கிறாங்க. அப்படியே விசுவாசிக்கக்கூடிய அருமையான ஜனங்கள் பாருங்க. அதனால அவங்க சந்தேகப்பட மாட்டாங்க, கணக்கு போட மாட்டாங்க. கணக்கு போடவும் அவங்களுக்கு
தெரியாது. அதனால இங்கிருந்து நம்ம என்ன சொல்றோமோ, ஆண்டவர் சுகத்தை தருவார், கை வைத்து ஜெபம் பண்ணா சுகத்தை தருவார்னா, அப்படியே விசுவாசிக்கிறவங்க அவங்க விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி இமீடியட்டா அவங்களுக்கு சுகத்தையும் தந்து அந்த இடத்தை விட்டு அனுப்புகிறார். அங்க பயங்கரமான அற்புதங்கள் நடக்கிறது, இன்றைக்கும் நடக்கிறது. மரித்த மனிதர்களும் அங்க எத்தனையோ பேர் அங்க உயிரோட எழுந்திருக்கிறாங்க. எப்படி நடக்குதுங்க? அற்புதத்தை எதிர்பார்க்கிற நீங்களும் நானும் கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. கணக்கு போடாம நீங்களும் நானும் அப்படியே அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் நம்மத்திலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இங்க அந்திரேயாவும் கணக்கு போடுறாரு பாருங்க, பிலிப்புவும் கணக்கு போடுறாரு. அந்திரேயாவும் என்ன கணக்கு போடுறாரு அப்படின்னா, இங்க அந்த வசனம் பாருங்களேன், 9வது வசனத்துல, இங்க ஒரு பையன் இருக்கிறான் ஆண்டவரே, அவன் கையில எத்தனை இருக்கு? 5 வார்கோதுமை அப்பமும் 2 மீனும் தான் இருக்குது. ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். அப்போ அவன் யோசிச்சிருப்பார் அந்திரேயா, 5 மீனும் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு, அதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டாலும் இந்த 5000 பேருக்கு எப்படி ஒரு துளி துளி கொடுத்தா கூட பத்தாதே ஆண்டவரே அப்படின்னு அவர் அப்படி ஒரு கணக்கை போடுறாரு. பிலிப்பு பட்ஜெட் போடுறாரு. ஒரு ஆளுக்கு 95 ரூபா ஆகும், எங்க ஆண்டவரே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போடுறாரு. இந்த 2 பேரும் பக்கத்துல நிற்கிற அற்புதரை வைத்து கொண்டே கணக்கு போடுறாங்க. கணக்குல கூட்டல், பெருக்கல், வகுத்தல் எல்லாமே போடுறாங்க. நம்ம எல்லாருமே நல்லா கணக்கு போடுற மனிதர்களா இருப்போம். ஆண்டவரே பில் இவ்வளோ இருக்கு, எனக்கு வரவு இவ்வளோ இருக்கு, இவ்வளோ செலவு இருக்கு, இவ்வளோ மாத்திரைக்கு இவ்வளோ ஆகுது, இந்த பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னா இது 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 இந்த காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கணக்கு போட்டு கொண்டு இருப்போம். ஆனால் செய்ய முடியாத காரியங்கள் தான். அசாதாரணமான சூழ்நிலையில் நீங்கள் கணக்கு போடுறது நல்லது தான், ஆனால் உங்கள் கணக்குனால ஒன்றுமே செய்ய முடியாது. கரெக்டுங்களா? உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் நல்ல கணக்கு போட்டிங்கன்னா ரிசல்ட் என்ன வரும்னா வாய்ப்பு இல்லை என்பது தான் ரிசல்ட் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கணக்கு சரிதான், ஆனால் கணக்கை விட, பிரச்சனையை விட நான் மிகவும் பெரிய தேவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து இன்று காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க கணக்கு போட்டு நீங்க இருக்கிறீங்க, ஆனா கணக்கை தாண்டி நான் பெரிய தேவனாக இருக்கிறேன். உன்னுடைய கணக்கை நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதை என்கிட்ட எடுத்துக்கொண்டு வர வேண்டுமோ அதை என்கிட்ட நீ எடுத்துக்கொண்டு வா என்று ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது காரியம் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் பெருக்கத்தை காண்போம். எப்போங்க? அர்ப்பணித்தால் பெருக்கத்தை காண்போம். சொல்லுங்க, அர்ப்பணித்தால் பெருக்கத்தை காண்போம். இன்னொரு விதத்துலன்னா, ஆண்டவர் கையில நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. அர்ப்பணித்தால் உங்கள் வாழ்க்கையில பெருக்கத்தை நீங்க காண்பீங்க. நம்ம 8, 9 வசனங்களை வாசிக்கலாம். அதே மாதிரி 11 வசனங்களையும் வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஆமென். இங்க சின்ன பையன்கிட்ட என்ன இருந்துச்சுங்க? இந்த சிறுவன் கிட்ட 5 அப்பமும் 2 மீனும். அந்த 5 பார்லி லோஃப்ஸ், அதாவது வார் கோதுமை அப்பம். கோதுமை அப்பம் கூட இல்லை, வார் கோதுமை அப்பம். அந்த காலத்தில் ஏழைகள், அதாவது ரொம்ப வசதி இல்லாதவங்க தான் இந்த பார்லி லோஃப்ஸ், வார் கோதுமை அப்பங்களை செய்வாங்களாம். இந்த பையன் வார் கோதுமை அப்பங்களும் 2 குட்டி மீன்களும். நம்ம வீட்டில் மத்தி மீன்கள்லாம் செய்கிறீங்களா? மத்தி மீன், அந்த மத்தி மீன் மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்தி மீன் 2, 5 வார் கோதுமை சின்ன அப்பங்கள். இது அந்த சின்ன பையன் கையில் இருக்கும்போது அவன் யோசிச்சிருப்பான், சா எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இந்த பெரிய விஷயம் இல்லாத இந்த சின்ன விஷயத்த இயேசு கிட்ட கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சிருப்பான். கரெக்டுங்களா? சரி, இது 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 ரொம்ப குட்டியாக இருக்கே, நான் ஏன் இயேசு கிட்ட கொடுக்கணும்னு அப்படி யோசிச்சிருந்தார் அப்படின்னா,
கடைசி வரைக்கும் அவர் கையிலேயே தான் இருந்திருக்கும் அந்த 5 அப்பமும் 2 மீனும். அவர்கிட்ட என்ன இருக்கோ, என்ன சாப்பாடு அவர்கிட்ட இருக்கோ, அதை முழுமையாக அந்த பையன் என்ன பண்ணான், இயேசு கிட்ட போய் கொடுத்தான். அந்த 5 அப்பத்துல 2 அப்பம் நான் சாப்பிட்டுட்டு 3 அப்பம் ஏசப்பாக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா? இல்லை. தனக்குரிய எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட போய் கொடுத்தார். அது ஒரு பெரிய விஷயம் தான் ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும்னு வெயிட் பண்ணலங்க. உங்ககிட்டயும் என்கிட்ட இருக்கிற விஷயங்கள் பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு பெருசா தோணாம இருக்கலாம், உங்களுக்கு பெருசா இம்ப்ரெசிவா இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கிட்ட இருக்க காரியத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும் பொழுது அவர் பெருக்கத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, எது எல்லாம் உங்க கையில இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். கரெக்டுங்களா? எதையெல்லாம் உங்கள் கையில் இருக்கோ, உங்கள் கையிலேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் எது எல்லாம் அவர் கைக்கு போகிறதோ அது பெருக்கத்தை காணும். ஹல்லேலூயா. எதையெல்லாம் உங்கள் கையில் இருக்கோ அது அப்படியே தாங்க இருக்கும். ஆனால் எதையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவர் கையில் போய் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்தந்த காரியங்கள் பெருக்கத்தை காணும். ஹல்லேலூயா. இந்த சின்ன பையன் கையில் இருந்தது 5 அப்பந்தான். அதே 5 அப்பந்தான் சீடர்கள் கையிலையும் போச்சு. ஆனால் அதே 5 அப்பந்தான் ஏசப்பா கையிலையும் போச்சு. அதே 5 அப்பம் 2 மீன் ஏசப்பா கையிலிருந்து வெளியே வரும்பொழுது ஒரு பெருக்கத்தை கண்டது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிறது பிரச்சனைகளாக இருக்கலாம், நீங்கள் பார்க்கிறது போராட்டங்களாக இருக்கலாம். ஆனால் அதை உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கையில் நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவர் அழகாய் நடத்தி செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் பொழுது, முழுவதுமாக ஆண்டவரே நான் என்னை முழுவதுமாக உங்கள் பாதத்தில் நான் தருகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை அழகாய் தூக்கி சுமக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். உங்களுடைய பலத்தினால நீங்கள் சண்டை போட நினைக்கலாம். ஆண்டவரே என் பலத்தில் கொஞ்ச நேரம் சண்டை போட்டு பார்க்குறேன், நான் ஏன் உங்ககிட்ட என் வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் மத்தேயு 11:28 சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும்? வருத்தப்பட்டு சுமந்துட்டு இருக்கீங்க, டெய்லியும் புலம்புறீங்க, ஆண்டவரே என்னால் சுமக்க முடியல, ஆண்டவரே எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆண்டவரே எனக்கு வேதனையாக இருக்குன்னு டெய்லி புலம்புற நீங்கள் ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் நீங்கள் கொடுக்கும் பொழுது அவர் உங்கள் பாரத்தை எடுத்து போட்டு, ஆண்டவர் அவங்க பலவீனத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் அவர் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெருக்கத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், எப்பொழுது பெருகும்? நீங்கள் அவர் கையில் கொடுக்கும் பொழுது பெருகும். உங்கள் கையில் எப்பெல்லாம் இருக்கோ பெருக்கத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் அவர்கிட்ட எப்போ நீங்கள் கொடுக்குறீங்களோ நீங்கள் ஒரு பெரிய பெருக்கத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அவர் பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பெருக செய்கிற தேவன் மாத்திரமல்ல, மீதமும் எடுக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, உங்களை ஆசீர்வதித்து உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஸ்கூல் இங்கே படித்து விட்டு பாண்டிச்சேரியில் ஸ்கூல் 12th வரைக்கும் படிச்சுட்டு 4 வருஷம் காருண்யா யூனிவர்சிட்டியில் என்ஜினியரிங் படித்தேன். புரியுதுங்களா? காருண்யா யூனிவர்சிட்டி தெரியுங்களா? காருண்யா யூனிவர்சிட்டியில் 4 வருஷம் நான் படித்தேன். 2வது வருடம், அதாவது செகண்ட் இயர் காலேஜில் நான் படித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சாயங்கால வேலை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எனக்கு தொண்டையில் ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஃபீவர் இருந்துச்சு. அந்த ஃபீவரோட கூட நான் என்னுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு அங்கே பக்கத்தில் ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும், ஒவ்வொரு பாய்ஸ் ஹாஸ்டல்லையும் ப்ரேயர் செல் நடக்கும். அந்த சாயங்காலம் ப்ரேயர் செல்லுக்கு என்னுடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு பொறுமையாக நடந்து போகிறேன். நடந்து போகும்போது நான் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே நடந்து போகிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல குரலை கொடுங்க, என் தொண்டையில் இருக்க பிரச்சனையை எடுத்து போடுங்க. நீங்கள் எனக்கு ஒரு நல்ல குரலை கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்காக நான் அந்த குரலை பயன்படுத்துவேன். பாடுவதற்காக நீங்கள் எனக்கு தாளந்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக மாத்திரம்தான் நான் பயன்படுத்துவேன். எனக்கு கொஞ்சம் கிட்டார் வாசிக்க தெரியும் ஆண்டவரே, அந்த கிட்டார் வாசிக்க கொடுத்த நீங்கள் கொடுத்த தாளந்தை நீங்கள் அதை பெருக செய்தீங்க அப்படின்னா அந்த முழு தாளந்தையும் உமக்காக நான் பயன்படுத்துவேன், வேறு யாருக்காகவும் நான் பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அங்கே நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது நான் அர்ப்பணித்தேன். அந்த அர்ப்பணிப்பு யாருக்குமே தெரியாது பாருங்க.
நான் யார்கிட்டையுமே சொன்னதும் கிடையாது. என் ஒய்ஃப்கிட்ட கூட, என் மனைவிட்ட கூட நான் சொன்னது கிடையாது. ஆனால் 2 மாதம் முன்னாடி பத்மா முதலியார் சிஸ்டர் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, தம்பி சாம் வந்து காலேஜ் வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஊழியத்திற்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட பேசினதே கிடையாதுங்க. நான் அதுக்கு முன்னாடி நாள் சாப்பாடு இட்லி வாங்கி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என் மூஞ்சியை பார்த்துருக்காங்க, நானும் அவங்க மூஞ்சியை பார்த்துருக்கேன். மற்றபடி அவங்களை யாருன்னு அவங்களுக்கு நான் யாருன்னு சுத்தமாக தெரியாது. ஆனால் ஆண்டவர் நான் அந்த தனிமையில் தனியாக காலேஜில் நடந்து போகும்போது எடுத்த அந்த அர்ப்பணிப்பை கனம் பண்ணியிருக்கார். அவர் யோசித்து அவங்க அந்த சிஸ்டர்கிட்டையும் சொல்லியிருக்காரு பாருங்க. நான் அந்த அர்ப்பணிப்பை நான் செய்ததுக்கு அப்புறம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை ஊழியத்துக்காக கொடுக்கிறேன், என்னுடைய தாளந்தை நான் உமக்காக கொடுக்கிறேன், எதற்காகவும் நான் பயன்படுத்த மாட்டேன் என்று நான் அர்ப்பணித்ததுக்கு அப்புறம் என் தாளந்துகளை பெருகும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. நான் அது வரைக்கும் நான் வந்து ரூமில் கூட கிட்டார் வாசித்து பாடினது கிடையாதுங்க. அதுக்கப்புறம் நான் காருண்யாவில் இருக்கிற நிறைய ஸ்டேஜஸில் கிட்டார் வாசித்து பாடுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழையும் கார்ப்பரேட் வர்ஷிப் என்று நடக்கும். ஒரு 5000 பேர் சேர்ந்து உட்காந்தா அந்த ஒரு பெரிய ஹால் இருக்கும். அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருப்பாங்க. அங்கே வந்து 2 முறை ஆண்டவர் என்ன கிட்டார் வாசிக்க உதவி செய்திருக்கிறார். நான் காருண்யாவில் சேரும்போது நான் யோசிச்சதே கிடையாது அங்கே கிட்டார் வாசிப்பேன்னு. ஏன்னா அவங்க வாசிக்கும்போது பார்த்தா, என்னடா இப்படி வாசிக்கிறாங்க, ஒருவேளை அவங்க பிறக்கும் போதே கிட்டார் வாசிட்டே பிறந்திருப்பாங்களோ அப்படின்லாம் யோசிக்க தோணும். ஏன்னா அவ்வளோ அழகாக வாசிக்கிற மக்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நான் என்றைக்கு அர்ப்பணித்தேனோ அன்றிலிருந்து என்னை பெருக செய்து கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற அநேகர் கொஞ்சம் காரியங்களை நீங்க அர்ப்பணித்திருக்கிறீங்க, ஆனால் முழுமையா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கவில்லை. நீங்க நல்லா யோசிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையை நீங்க முழுமையாய் ஆண்டவர் கையில கொடுக்கும் பொழுது அவர் அசாதாரணமான காரியங்களை, நீங்க யோசிக்க முடியாத காரியங்களை உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் அவர் செய்வார். ஹல்லேலூயா. உங்க வேலையில ஒரு அர்ப்பணிப்பு அவசியங்க. நீங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு பிரயாசங்கள்லையும் அர்ப்பணிப்பு அவசியம். உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்தை அவருக்கு நீங்க அர்ப்பணிப்பது மிக மிக முக்கியம். உங்களுக்கு ஆண்டவர் உயர்வை கொடுத்திருக்கிறார். அந்த உயர்வில் நீங்க எப்படி ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறீங்க? ஒரு அர்ப்பணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வீட்டை கொடுத்திருக்கிறார், செல்வத்தை கொடுத்திருக்கிறார், காரை கொடுத்திருக்கிறார், பைக்கை கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க அர்ப்பணிப்போடு இருக்கிறீங்க என்பது மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடம் நாம் கற்றுக்கொண்டது, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை பெருகும். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை பெருகும். எந்தெந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசுவின் கையில நீங்க கொடுக்குறீங்களோ அந்தந்த காரியம் பெருக்கத்தை காணும். எப்பப்பெல்லாம் நீங்க உங்க கையிலேயே வச்சிருக்கீங்களோ பெருக்கத்தை பார்க்க முடியாது. எப்பப்பெல்லாம் ஆண்டவருடைய கையில உங்களுடைய காரியத்தை கொடுக்கிறீங்களோ நீங்க பெருக்கத்தை காண்பீங்க. ஹல்லேலூயா. 3வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அப்பத்தை அல்ல, ஜீவ அப்பத்தை தேடுங்கள். சொல்லுங்க, அப்பத்தை அல்ல, ஜீவ அப்பத்தை தேடுங்கள். இங்க 5000 பேருக்கும் மேல 15000 பேர் என்ன பண்ணாங்க? சாப்பிட்டாங்க. என்ன சாப்பிட்டாங்க? கோதுமை அப்பமும் மீன்களையும் சாப்பிட்டார்கள். ஆனால் சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வராங்க பாருங்க. திரும்பி வரவங்களை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன சொல்றாருன்றது நம்ம நல்லா கவனிச்சா புரியும். நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல. இங்க அற்புதங்களை அப்படின்னு இருக்கிறது நம்ம அற்புத அடையாளங்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம சொல்லி படிச்சோம்னா சரியா இருக்கும். நீங்கள் அற்புத அடையாளங்களை கண்டதினால் அல்ல. அதாவது அற்புதங்களை நீங்க அடையாளமாய் நீங்க பார்த்தீங்கன்னா நான் தான் மேசியா என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. ஆனா நீங்க அதை புரிந்து கொள்ளாம நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள். அப்பனா என்னை எதுக்குங்க தேடி வந்திருக்கீங்க? நான் மேசியா என்பதற்காக நீங்க தேடி வரல. ஆனா திரும்பியும் அப்பம் சாப்பிடுவா, அப்பம் கொடுப்பாரு, எங்க வயிற்று பசி திருப்தி ஆகும் என்று சொல்லி
என்னை தேடி வந்திருக்கீங்கன்னு வேதனையோட மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற, நாம் அனுபவிக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், ஆண்டவர் அற்புதங்கள் செஞ்சிருக்காராங்க உங்க வாழ்க்கையில. ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் செய்திருக்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் தான். எதற்கான அடையாளம்? ஆண்டவரை நோக்கி வழிநடத்துகிற ஒரு குறியீடு தான் அற்புதங்களும் அடையாளங்களும். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, நீங்கள் சென்னை போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை பட்டணம் தெரியுங்களா? சென்னை போயிட்டு இருக்கும் பொழுது சென்னை 20 கிலோமீட்டர் என்கிற ஒரு குறியீட்டை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு அடையாளத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே நின்றுட்டு நான் சென்னை வந்துட்டேன்னு சொன்னால் சென்னை வந்துட்டீங்களா? இல்லை, ஏன்னா சென்னைக்கு 20 கிலோமீட்டர் இருக்குது, கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் நம்மை தேவனுக்கு நேராக நம்மை வழிநடத்தும். அங்கேயே நாம் தங்கிவிடக் கூடாது. ஹல்லேலூயா. அற்புதங்கள் நம்மை தேவனண்டை கிட்ட சேர உதவியாக செயல்படும் ஒரு காரியங்கள் தான். ஹல்லேலூயா. அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாமே இயேசுவுக்கு நேராய் நடத்த வேண்டும். ஏனென்றால் அவர்தான் உண்மையான தேவகுமாரன், அவர்தான் மேசியா, அவர்தான் ஜீவ அப்பம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இதே அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். அவர் தான் ஜீவ அப்பம் என்று மக்கள் கிட்ட சொல்றாரு. நீங்க அப்பத்தை தேடி வந்திருக்கிறீங்க, ஆனா அந்த அப்பத்தை புசித்தீங்க அப்படின்னா திரும்பி பசி எடுக்குங்க. ஆனா நான் ஜீவ அப்பமா இருக்கிறேன், என்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்காது, உங்களுக்கு தாகம் எடுக்காது. ஏனென்றால் நான் ஜீவனை தருபவர், நான் நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களை வழிநடத்தி போக வல்லவராயிருக்கிறேன். நான் தான் உங்கள் மேசியா என்று மக்கள் கிட்ட வெளிப்படுத்துறாரு. ஆனா அவங்க நம்புறதுக்கு தயாராக இல்லை. நீங்களும் நானும் எப்படிங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசுவை அற்புதங்களுக்காக தேடுகிறோமா? அடையாளங்களுக்காக தேடுகிறோமா? அதிசயங்களுக்காக தேடுகிறோமா? இல்லை, அவர்தான் மேசியா, அவர்தான் ஜீவ அப்பம் என்று அவரை தேடி நீங்களும் நானும் வந்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போகும் பொழுது மன்னா வானத்திலிருந்து வந்தது பாருங்க. இப்போ ஜீவ அப்பம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு அந்த மன்னாவை பற்றி யோசித்திருக்கலாம். அந்த மன்னாவை பற்றி 6வது அதிகாரத்திலையும் ஆண்டவரும் பேசுறாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமா இருக்கிறார். அந்த மன்னாவை போல ஒரு அற்புதம் அல்ல, ஆனா அவர் தான் அற்புதத்தை பிறப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஊற்றும் காரணருமாக இருக்கிறார். அவர் தான் ஜீவ அப்பமாக இருக்கிறார். உங்களை தினம்தோறும் திருப்திப்படுத்த அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். தினம்தோறும் நாம் அவரை சார்ந்து நாம் வாழ வேண்டும். காலையில் எழுந்தவுடன் அவரை சார்ந்து வாழ வேண்டும். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கைக்கு அவர் தான் ஜீவ அப்பம். He is the source. அவர் தான் ஊற்றாக அவர் இருக்கிறார். உங்கள் வறண்டு போன ஆத்மாவை உயிர்ப்பிக்க அவர்னால மாத்திரம்தான் கூடும், அவர்னால மாத்திரம்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அந்த ஜீவ அப்பம் நமக்கு வாழ்நாள் முழுசா நம்ம கூடவே இருந்து கடைசி வரைக்கும் நம்ம நடத்தி செல்கிற நல்ல தேவன் அவர்தான். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 23க்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். நாம் சீக்கிரமாக ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 23க்கு நேராக உங்களுடைய வேதாகமங்களை நீங்க திருப்பிக் கொள்ளலாம். இந்த யோவான் அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. இந்த 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சம்பவங்கள் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. அமைதியாக அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் இப்படி சொல்லுவது போல தெரிகிறது. தாவீது 23ஆம் சங்கீதத்தில் பாடிய மேய்ப்பர் இவர்தான் என்று சுட்டி காட்டுவது போல தெரிகிறது. இந்த 23ஆம் சங்கீதத்தை நாம் ஒவ்வொரு வசனமாக நம் 6 வசனங்களையும் நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. கர்த்தர் என்னவா இருக்காருங்க? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த 5000க்கும் மேற்பட்ட மக்கள், இந்த 15000 மக்கள் ஆண்டவரை தேடி வந்தாங்க. ஆண்டவரை தேடி வந்தவங்க கிட்ட பைபிள் அந்த அதே 6ஆம் அதிகாரம் யோவான்ல இருக்கு, மனது உருகினார். அவர் மனது உருகி அவங்கள உட்கார வச்சு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க பசிக்குதுன்னு சொன்னாங்களா?
நல்லா பாருங்க, வசனத்துல ஆண்டவரே எனக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்களா, இல்ல வயிற்று தொட்டு காட்டினாங்களா? ஆண்டவரே வயிற்றுக்குள்ள சத்தம் கேட்குது ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. ஆனா அவர்களை புரிந்து கொண்டார். அவங்க சொல்லாமலே அவங்களை புரிந்து கொண்டார். அவர் உங்களுக்கும் எனக்கும் மெய்ப்பராய் இருக்கிறார். நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. பாருங்க, ஆண்டவரே நான் சோகமா இருக்கிறேன், நான் அழுவுறேன், எனக்கு கண்ணீர் வருது, எனக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் உங்கள் மெய்ப்பர் உங்களை அறிவார். அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு, இன்னைக்கு என்ன சூழ்நிலையில வந்திருக்கீங்கன்னு தெரியும், இன்னைக்கு என்ன ஜெபக்குறிப்போட இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கீங்கன்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏனென்றால் அவர் நம் மெய்ப்பராய் இருக்கிறார், நம்மை குறைவில்லாமல் நடத்துகிற நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார். 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். இங்க மெத்த புத்தகங்கள்ல நீங்க இந்த சம்பவத்தை 5000 பேரை போஷித்ததை படித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வனாந்தரமான ஒரு இடம். இங்க யோவான் சொல்றாரு பாருங்க, 10வது வசனத்துல ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. அங்க எப்படிங்க? மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. உங்களுக்கு வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கலாம், உங்களை சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைக்குரியதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை புல்லுள்ள இடங்களிலே அமர செய்ய நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க. அவர் உங்கள் மெய்ப்பராக இருக்கும் பொழுது புல்லுள்ள இடங்களுக்கு நேராக நடத்தி செல்லுவார். அடுத்தது அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி செல்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த 15,000 பேர் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு அமர்ந்த தண்ணீர் இருந்திருக்கு. ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சீடர்கள்லாம் படகுல ஏறி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போனா பக்கத்தில் தண்ணீர் இருந்திருக்கு, ஒரு ஆறோ ஒரு கடலோ இருந்திருக்கு. நம்மை அழகாய் புல்லுள்ள இடங்களுக்கு நேராய் அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்தி செல்கிற தேவன் நம் தேவனாக இருக்கிறார். 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, நாம் பள்ளத்தாக்கிலே விழும் பொழுது, இல்லைனா நம்மளால எதுவுமே செய்ய முடியல ஆண்டவரே என்று சொல்லி நாம் தவித்து கொண்டு இருக்கும் பொழுது, நம் மெய்ப்பராய் இருக்கிற நம் தேவன் நம்மளை தேடி வந்து நம்மை தூக்கிவிட நல்ல தேவனாக இருக்கிறார். நீங்க கதறும் பொழுது உங்க குரலை கேட்கிறவர், நீங்க கண்ணீர் வடிக்கும் பொழுது, நீங்க சத்தம் விடும் பொழுது நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்க கிட்ட வந்து உங்களை தூக்கி விடுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஜீவ அப்பமாய் இருக்கிறார். உங்க வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு கூட வர அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். 4வது வசனத்துல பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இங்க சீடர்கள் என்ன பண்றாங்க? அப்பத்தை எல்லாம் புசித்து அவங்கெல்லாம் மக்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு 12 கூடை மீதி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போட் ஏறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இவங்க போட் ஏறி ஆண்டவராக இயேசு இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக போட்டில் போகிறாங்க, போவே முடியல. ஏன்னா காற்று பலமாக அடித்து கொண்டு இருக்குது, அவங்களால போட்டு ஓட்ட முடியல அப்படின்னு அந்த வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்படி தவித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு எங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி கடல் மேலே நடந்து வந்து அவங்களுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். பிரச்சனைகளின் நடுவில் அலைகள் மோதிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவரே நீங்கள் எங்கே அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் கடல் மீது நடந்து வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிற தேவனாக இருக்கிறார். அங்கே ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அந்த 6வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தில், அப்பொழுது 21வது வசனம், அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. எப்படிங்க? நடுக்கடல்ல இருக்காங்க, அவர் ஏறின உடனே எங்கே போகணுமோ அங்கே படகு போயிடுச்சான். ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். உங்கள் பிரச்சனையின் நடுவில் உங்கள் வாழ்க்கை என்கிற படகுல அவரை நீங்கள் ஏற்றிக்கொள்ளும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் சீக்கிரமாக உங்களை நடத்தி செல்லுவார். 5வது 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் அவரை சார்ந்து வாழும் பொழுது
நம்மளுடைய பந்தி எப்பொழுதும் நிரம்பி வருகிற பந்தியா இருக்கும். இங்க பாருங்க, 15,000 பேருக்கு ஆண்டவர் பசியா இருக்கவங்களுக்கு திருப்தியா சாப்பாடு கொடுத்து 12 கூடை மீதம் எடுத்தார். ஹல்லேலூயா. 6வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் நோக்கி பார்க்கும் பொழுது, நாம் அர்ப்பணிக்க வேண்டிய காரியங்களை அவர் கரத்தில் நாம் கொடுக்கும் பொழுது, நம் ஜீவனுள்ள தேவன் நம் வாழ்க்கால் முழுவதும் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படியாக செய்வார். அப்போ நம்ம எங்க நீடித்த நாட்களாக இருப்போம்? கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருப்போம். இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நாம் இங்கே சபையில் அவருடைய பிரசனத்தில் நம் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நாம் இங்கே இருப்போம். இந்த வாழ்நாளை தாண்டி நாம் மரித்தாலும் அங்கே நம் தேவன் நமக்காக காத்திருப்பார். அங்கேயும் அவர் ஜீவ அப்பமாக இருப்பார். அங்கேயும் வெளிச்சமாக இருப்பார். அங்கேயும் நமக்காக ஒரு வீட்டை கட்டி நமக்காக ஆயத்தம் பண்ணி அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அங்கேயும் அவர் நம் மெய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அப்படியே எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று நம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லலாம், ஆண்டவரே நீர் எவ்வளவு அற்புதமான தேவன். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரச்சனத்தில் நாங்கள் நிற்பது நாங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே, எங்களை இதுவரை எங்களை அழகாய் நடத்தி வந்த நல் மெய்ப்பர் நீங்கள். ஆண்டவரே சொல்லுங்கள் வாய்களை திறந்து. ஆண்டவரே, இதுவரை எங்களை அழகாய் நடத்தி வந்த நல்ல மெய்ப்பர் நீங்கள் தான். ஆண்டவரே, எங்களுக்கு நம்பிக்கை நீங்கள் தான். ஆண்டவரே, அற்புதங்களை செய்து வந்தவர் நீங்கள் தான். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் நாங்கள் அற்புதங்களை எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. ஆனால் நிறைய நேரங்களில் பிலிப்பு மாதிரி கணக்கு போடுறோம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்பதை அறிந்தும் நாங்கள் கணக்கு போடுகிற மக்களாக இருக்கிறோம்ப்பா. ஏதோ ஒரு கணக்கை போட்டு விட்டு, ஆண்டவரே இப்படி தான் என் வாழ்க்கை இருக்குன்னு நாங்களே முடிவு பண்ணுறோம். ஆண்டவரே, ஆனால் அந்த தவறை எங்களுக்கு நீர் மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மாம்சத்தில் எங்களுடைய ஞானத்தை கொண்டு நாங்கள் யோசித்ததெல்லாம் எங்களுக்கு மன்னிங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் அற்புதர். நீர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று கேட்போமா? ஆண்டவரே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் எங்க மத்தியில் இருக்கிறீங்க. நாங்கள் கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நீங்கள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் நாங்கள் அர்ப்பணிக்காமல் இருக்கிறோமோ நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்குப்பா, அது இன்னும் நான் உங்கள் பாதத்தில் நான் கொடுக்கல, நான் அர்ப்பணிக்கல. என் குடும்பத்தை நான் அர்ப்பணிக்கல, என்னுடைய உயர்வை நான் அர்ப்பணிக்கல, என்னுடைய வேலையை நான் அர்ப்பணிக்கல, என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய ஊழியத்தை நான் முழுமையாக அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, இந்த முழுமையாக நான் உங்கள் கையில் கொடுக்க விரும்புகிறேன். அந்த 2 அப்பத்தையும் 2 மீனையும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் அந்த சிறுவன் வந்து கொடுத்தது போல நான் முழுமையாக உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லலாமா? அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை நீர் அறிவீர். ஆண்டவரே, அந்த பிரச்சனைகளை உங்கள் கையில் நான் கொடுக்க விரும்புகிறேன். எல்லாவற்றையும் உங்கள் கையில் நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மை தேடும் பொழுது நீர் யார் என்பதை அறிந்து நான் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற மனிதனாய் நீர் எங்களை மாற்றுவீராக. நாங்கள் உங்கள் கையை பார்க்கக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய முகத்தை பார்த்து நாங்கள் பிரகாசம் அடைய எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த மத்தியான வேலையிலும் நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்ல தேவன். ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் எங்களை அழகாய் நடத்தி வந்த நல் மெய்ப்பனாய் நீங்கள் இருக்கிறீங்க. நீர் எங்களுக்கு போதுமானவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த 15,000 பேருக்கு நீர் போதுமானவராக இருந்தீங்க, அவங்களுக்கு திருப்திப்படுத்தினீங்க. அதே தேவன் எங்களையும் திருப்தியாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி கணக்கு போடாதபடி உம்முடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கிற மனிதர்களாய் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. நாங்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது கடல் வந்தாலும் கடல் கொந்தளித்தாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை அறிந்தவர்களாய் நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் எங்களை வழிநடத்த போகிறீர், அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.